ஹலோ விவாஸ், இன்னைக்கான அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது அனைவராலுமே ரொம்பவே பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக, ஒரு ஹாட் டாப்பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா வலம் வருவது அப்படின்னு சொன்னால், இனி விவாகரத்து வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்களுடைய மனைவியான சங்கீதா சொல்லியிருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் விவாகரத்து மனுவையும் வாபஸ் பெற்றதாக வெளியாக இருக்கக்கூடிய தகவல் தாங்க. இது பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவலை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அவர்களுடைய இந்த திடீர் மாற்றத்திற்கு என்ன காரணமாக இருக்கும், இந்த விஷயத்தில் அடுத்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன முடிவை எடுக்க போகிறாரு, விஜய் அவர்களும் அவருடைய மனைவியான சங்கீதா இருவருமே இணைந்து வாழ்வார்களா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் நமக்கு இப்பொழுதாவது கிடைக்குமா அப்படிங்கிற தகவலை பற்றியும் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த சில மாதங்களாக தமிழ்நாட்டில் அரசியல் செய்திகளுக்கு இணையாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா அது முதலமைச்சர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு தாங்க. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடங்கிய நாளில் இருந்து ஒவ்வொரு விசாரணையும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி கொண்டே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த விவகாரத்திற்கு ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கை தொடர விருப்பம் இல்லை அப்படின்னு மனுதாரர் சங்கீதா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஆஜரான சங்கீதா இந்த வழக்கை இனிமேலும் முன்னெடுத்து செல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு வழக்கை வாபஸ் பெற அனுமதி வழங்கப்பட்டதாகவும் நீதிபதி பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் தேவை அப்படின்னா புதிய மனு தாக்கல் செய்யும் உரிமையுடன் தற்போதைய வழக்கு வாபஸ் பெற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு தகவல் வெளியானது சோஷியல் மீடியாவில் முதலில் கொண்டாடப்பட்டது விஜய் ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த விவகாரம் அரசியல் களத்திலையும் மிகப்பெரிய ஆயுதமாக மாறியிருந்தன. விஜய்க்கு எதிரான முக்கிய விஷயங்கள்ல இதுவும் ஒன்றாகவே இருந்தது. குடும்ப வாழ்க்கையை முன்வைத்து பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டிருந்தன. சட்டப்பேரவையில் கூட எதிர்க்கட்சி தலைவரான ஸ்டாலினை விமர்சிக்கும் விதத்தில் அப்பாவை காணவில்லை என்று விஜய் பேசியது. அதற்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு மனைவி தன்னுடைய கணவனை காணவில்லை என்று செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார் என்று பேசியிருந்தார். இதுவும் பெரிய விவாதமானது. அதே போல் விஜய் மகன் லைகா ப்ரொடக்ஷன்ஸில் ஜிக்மா படம் இயக்கி கொண்டிருக்கும் சமயத்தில் ப்ரமோஷனில் அப்பாவை பற்றி பேசியதால் விஜயினுடைய நிலைமை அவ்வளவுதான் என்றெல்லாம் பலரும் சொல்லி கொண்டிருந்தனர். ஆனால் ஜிக்மா படத்தின் ப்ரமோஷனில் ஜெய்சன் பேசும்போது தன்னுடைய அப்பாவை பற்றி பொறுமையாகவே அதுவும் விஜய் எதிர்ப்பவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்து விட்டது. அதற்கு பிறகு அவர்கள் விஜயின் விவாகரத்து வழக்கை வைத்து காய் நகர்த்தலாம் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் இப்போது விவாகரத்து வழக்கையும் சங்கீதா வாபஸ் வாங்கிவிட்டார். இதற்கு பின்னணியில் கூட பிள்ளைகளின் எதிர்காலம்தான் இருக்கலாம் என்று பலரும் கருத்து கூறி வருகின்றனர். காரணம், சமீபத்தில் கூட ஜெய்சன் பேட்டியில் பேசும்போது அப்பாவின் வரலாற்று வெற்றி எங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறது. மக்கள் எங்கள் மீது அதிக முக்கியத்துவம் வைத்திருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார். அப்போதே பலரும் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காகவாவது சங்கீதாவும் விஜயும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று கூறியிருந்தனர். தற்போது அது நடந்துவிட்டது என்று விஜய் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். ஆனால் இதை வைத்து இனி விமர்சிக்க முடியாது என்று சோஷியல் மீடியாவில் சிலர் மீம்ஸ்களை வெளியிட்டு வருவதையும் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த விவகாரம் அப்படிங்கிறது அனைவராலையும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே மாறி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழக அரசியல்லையும் திரை உலகத்திலையும் கடந்த சில மாதங்களாக மிகப்பெரிய விவாத பொருளாக இருந்து வந்த முதல்வர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா இடையேயான விவகாரத்தில் தற்போது மிக முக்கியமான திருப்பம் ஏற்பட்டுள்ளது. முதல்வர் விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரி தாக்கல் செய்த மனுவை சங்கீதா அதிகாரப்பூர்வமாக வாபஸ் பெற்றுக்கொண்டதை தொடர்ந்து இந்த வழக்கை முற்றிலும் முடித்து வைப்பதாக செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றம் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில்
பிற்பகல் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரரான சங்கீதா லண்டனில் இருந்து காணொலி காட்சி மூலமாக நீதிபதி முன்பாக நேரில் ஆஜரானார். அவருடன் வழக்கறிஞர் ஒருவரும் ஆஜரானார். அப்போது தான் தாக்கல் செய்திருந்த விவாகரத்து மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். தனது குடும்ப சூழல், எதிர்கால நலன் மற்றும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக சங்கீதா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணொலி வாயிலாக சங்கீதாவின் வாக்கு மூலத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதி மனுவை வாபஸ் பெறுவதற்கான நடைமுறைகளை முன்னெடுத்தார். சங்கீதா தனது விவாகரத்து மனுவை வாபஸ் பெறுவதாக அறிவித்த நிலையை தொடர்ந்து முதல்வர் விஜய் தரப்பிலும் ஆஜரான வழக்கறிஞர்களிடம் நீதிபதி கருத்து கேட்டார். அதற்கு பதிலளித்த விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள், மனுதாரர் தனது விவாகரத்து கோரிக்கையை திரும்ப பெற்றுக்கொள்வதில் எங்களுக்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை. மனுவை வாபஸ் பெறுவதை நாங்கள் முழுமனதுடன் ஏற்றுக்கொள்கிறோம் என்று தெரிவித்தனர். இருதரப்பிலையும் மனுவை திரும்ப பெறுவதில் எந்த முரண்பாடும் இல்லாததை தொடர்ந்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சங்கீதா தாக்கல் செய்திருந்த விவாகரத்து வழக்கினை அதிகாரப்பூர்வமாக முடித்து வைத்து உத்தரவிட்டார். கடந்த சில மாதங்களாகவே இருவருக்கும் இடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களின் முயற்சிகள் காரணமாக இந்த சமரசம் எட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விவாகரத்து மனு வாபஸ் பெறப்பட்டுள்ளதால் விஜய், சங்கீதா தரப்பினர் மீண்டும் இணைந்து வாழப் போகிறார்கள் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. கடந்த 1999 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பெற்றோர் சம்மதத்துடன் திருமண பந்தத்தில் இணைந்த இந்த தம்பதியினருக்கு ஜேசன் சஞ்சய் மற்றும் திவ்யா சாஷா ஆகிய 2 பிள்ளைகள் உள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் சங்கீதா தாக்கல் செய்த மனுவால் எழுந்த பல்வேறு சர்ச்சைகளுக்கும் ஊகங்களுக்கும் தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் இந்த அறிவிப்பு விஜயின் ஆதரவாளர்கள், தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மற்றும் திரையுலக ரசிகர்களிடையே விவாதத்தையும் ஏற்படுத்தியிருந்தன. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் வேளையில் இந்த வழக்கு சுமூகமாக முடிவுக்கு வந்துள்ளதை அடுத்து அரசியல் களத்திலையும் இந்த செய்தி பெரும் வரவேற்பையும் பெற்றிருந்தன. அது மட்டுமின்றி தற்போது இந்த விவகாரம் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில் வந்த மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தன. இருப்பினும் தமிழ் சினிமாவில் அரசியலில் முதல்வர் விஜயின் குடும்ப விஷயத்தை பற்றி தான் அதிகம் பேசப்பட்டு வந்து கொண்டிருந்தன. கடந்த சில மாதங்களாக விஜய், சங்கீதா விவாகரத்து வழக்கு தொடர்ந்த செய்திகளில் இடம் பிடித்து வருகிறது. எப்போது நீதிமன்ற விசாரணை வந்தாலும் இருவரும் சமாதானமாகி விடுவார்களா என்ற கேள்வியை ரசிகர்களிடம் முதல்ல எழும். இந்த வழக்கு மீண்டும் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு வந்த நிலையில் சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதால் தன்னால் நேரில் ஆஜராக முடியாது என்று முதலமைச்சர் விஜய் தரப்பில் நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்ததாக தகவல் வெளியாகியிருந்தன. இதற்கிடையே சங்கீதா தரப்பில் இந்த வழக்கை ஒத்திவைக்காமல் திட்டமிட்டபடி விசாரிக்க வேண்டும் என மனு தாக்கலும் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த வழக்கை நாங்கள் வாபஸ் பெறுகிறோம் அப்படின்னு கூறியிருந்த விஷயம் தற்போது ஒரு மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த பதிவை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற முக்கியமான பரபரப்பான அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.